ஹலோ மக்களே, பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் எதனா ஒரு விஷயத்தில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைகள் இருக்கும். அது ஒருத்தருக்கு ஒரு ஃபீல்டில் இருக்கலாம். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷனில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு யூடியூப்லேயே ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்குது அப்படின்னா நமக்கு அதுக்கான ஒரு ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக நம்ம போடணும். ஹார்ட் ஒர்க் எடுத்தோடனே ஹார்ட் ஒர்க் அப்படின்னு போட்டால் நமக்கு அதில் அச்சீவ்மெண்ட் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. அதுக்கு முன்னாடி ஒரு குட் பிளானிங் இருக்கணும். எப்பயுமே சொல்லுவாங்க, எந்த ஒரு வேலையை சொன்னாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தாங்க பிளானிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஹவு டு பிளானிங் ஃபார் ஸ்டடி பிளான் அப்படின்றத தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் தீப்ஷா வேர்ல்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் நம்பர் 1, எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளை நம்ம நிர்ணயிச்சுட்டு தான் நம்ம அந்த பிளானிங்குள்ளவே இறங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம கடைக்கால் போடுவோம். அதுதான் அந்த வீட்டோடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளானிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு முக்கியமான கோலை ஒரு நோட் எடுத்து அதை ஒரு நல்ல ஒரு பெரியஸாக உங்கள் ஃப்ரண்ட் பேஜில் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த நோட்டை எப்போல்லாம் பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய கோலை ஃபஸ்ட்டு கிளியராக செட் பண்ணிடுங்க. நம்பர் 2, நீங்கள் கோல் செட் பண்ணிட்டீங்க. அது ஒரு லாங் டைம் கோலா இல்லை ஷார்ட் டைம் கோலா அப்படின்றத நீங்கள் அந்த கோல் செட் பண்ணும்போதே ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் உங்களால் நீங்கள் போடக்கூடிய பிளானில் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த பிளானை லென்த் பண்ணணும், ஷார்ட் பண்ணணும் அப்படின்றத உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். நம்பர் 3, நீங்கள் 1 டேயில் பிளானிங் போட்டு படிக்கிறீங்க. நான் 1 மந்த் பிளான் போடுறேன் அப்படின்னா 1 டேக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டடீஸ்க்கான டைம் கிடைக்குதுன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த டைமுக்கு மட்டும்தான் நீங்கள் ஸ்டடி பிளான் போடணும். நீங்கள் 1 டே இருக்குதுன்னு சொல்லிட்டு மொத்த நாளுக்கும் நீங்கள் டைம் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால் படிக்க முடியாத நேரத்தில் உங்களுக்கு அந்த ஸ்டடி பிளான் மேலே உங்களுக்கே ஒரு வெறுப்பு வந்துடும். ஏன்னா இது நம்ம படிக்கலாம்னு சொல்லிட்டு டைமிங் போட்டோம், பட் நம்மளுக்கு டைம் பத்த மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன ரீசன்னா, நீங்கள் அந்த தேவையில்லாத டைமில் நீங்கள் ஸ்டடி பிளான் போட்டதுனால தான். ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இப்போ நான் ஸ்டடி பிளான் போட்டுட்டேன், எல்லாமே நான் பர்ஃபெக்டாக முடிச்சுட்டேன், நான் இப்போது ஸ்டார்ட் பண்ணால் கூட எனக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய படிக்கக்கூடிய சோர்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். பிகாஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருவாங்க. பட் அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா நோட்ஸ் கரெக்டாகவே இருக்காது. நிறைய பேர் எனக்கு ஆன்லைனில் இருக்குது, பிடிஎஃப்பில் இருக்குது, அப்புறம் நான் டவுன்லோட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே நீங்கள் படிக்க உட்காடுறீங்க அப்படின்னா உங்களுக்கான சோர்ஸ் எல்லாமே உங்கள் கையில் வச்சுட்டு தான் நீங்கள் உட்காரணும். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி எதுக்காக நம்ம பிளானிங் போட்டு படிப்போம், நமக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது, அந்த பிளானை ஃபாலோ பண்ணி படிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஆனால் நம்ம ஃபோனில் படிக்கணும், லேப்டாப்பில் படிக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுவே நமக்கு ஒரு மாதிரியான டிஸ்ட்ராக்ஷனை ஏற்படுத்தும். நம்ம படிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு நோட்ஸ் இருக்காது, ஃபோனில் சார்ஜ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஏற்படும். அப்போ நம்மளால் நம்மளுடைய கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியாது. அதனால் உங்ககிட்ட நோட்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பர்ஃபெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க். பொதுவாகவே நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுமே இல்லைங்க. ஹார்ட் ஒர்க்னா என்ன, ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன, இந்த ஈஸியாக எவ்வளோ சூப்பராக சொல்கிறேன் பாருங்கள். ஹார்ட் ஒர்க் அப்படின்றதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் ஒர்க் தாங்க நம்ம எப்பயுமே ஃபஸ்ட் பண்ணணும். என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன போர்ஷனோ அந்த போர்ஷனை மட்டும் நீங்கள் அழகாக அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த நோட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஸ்மார்ட் ஒர்க். அதாவது படிக்கிறதுக்கு முன்னாடியே அது ஈஸியாக நோட் பண்ணி வச்சுக்கிறது. நீங்கள் ஆஃப்டர் அந்த நோட் பண்ணி வச்சது மட்டும் நீங்கள் டெய்லியும் ரெகுலராக படித்து டெஸ்ட் எழுதுனீங்கனாவே அதுதாங்க ஸ்மார்ட் ஒர்க். ஸோ ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றதுலாம் ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டே நம்ம பெருசாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சின்னதாக மாற்றி வச்சுட்டு அந்த சின்னதாக இருக்கிறத மட்டும் நல்லா படித்து அதை மெமரைஸ் பண்ணி எக்ஸாமில் அவுட்புட்டாக கொண்டு வர்றது, இதுதாங்க ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த ஸ்டடி பிளான் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஃபைனல் ஒரு திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்ததை டெய்லியும் ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட் செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு கோலை உங்களுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு கொடுக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதனா ஸ்டடி டிப்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்னும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.